பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள். பகுதி 1. நாம் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனுக்கு எதிர்த்து நின்று அவன் மேல் ஜெயங்கொள்ளுவதற்காக விசுவாசித்து அறிக்கை பண்ணும்படி வேதாகமத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதம் 91:13. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19 ஆகியவை அவற்றுள் சில. இவ்வாக்கு தத்தங்களில் குறிப்பிட்டுள்ள சிங்கம், விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலுசர்ப்பம், தேள் போன்றவை சாத்தானின் வல்லமைகளையே குறிக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலருக்கு தேவனால் அருளப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் யாவும் இப்புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. ரோமர் 9:4, 2 கொரிந்தியர் 1:20. எனவே அவை தேவன் நமக்கு அளித்திருப்பவையும் நாம் முழு உரிமையுடனும் சொந்தம் பாராட்டத்தக்கவையுமான வாக்குத்தத்தங்கள் ஆகும். ஆயினும் அவ்வாக்குத்தத்தங்கள் யாவும் நிபந்தனைக்குட்பட்டவையே என்பதை நாம் மறந்து போகலாகாது. உதாரணமாக, நாம் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருந்தால் மட்டுமே சாத்தானின் வல்லமைகள் நம் பாதங்களின் கீழாக்கப்படும். சங்கீதம் 91:1-13. பிசாசுக்கு பயங்கரமாயிருக்க வேண்டியவன் நீ. அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளைப் போல இருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்துக் கொண்ட ஆலோசனை நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும். தனக்குள் அதை நினைக்கிறவன் எவனும் திடுக்கிடுவான். ஏசாயா 19:15-17 என்பது இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவனால் அருளப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் ஆகும். இங்கு எகிப்து என்பது சாத்தானின் ராஜ்யத்திற்கும் யூதாவின் தேசம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற தேவஜனங்களுக்கும் நிழலாட்டமாய் இருக்கின்றன. ரோமர் 2:29, பிலிப்பியர் 3:3. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்பது நமது ஆண்டவர் நமக்கு அருளிச் செய்துள்ள வாக்குத்தத்தம் ஆகும். மத்தேயு 16:18. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தமது ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கிய சந்தர்ப்பத்திலேயே மோசே, ஆரோன் என்பவர்களின் மூலமாக பார்வோனுக்கு முன்பாக செய்த ஓர் அற்புதம் இவ்வாக்கு தத்தத்திற்கு நிழலாட்டமான ஒன்றாய் இருக்கிறது. அச்சந்தர்ப்பத்தில் கர்த்தருடைய கட்டளையின்படி ஆரோனின் கோல் பார்வோனுக்கு முன்பாக போடப்பட்ட போது அது சர்ப்பமாயிற்று. எகிப்தின் மந்திரவாதிகளும் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவர்களது மந்திர வித்தையினால் அவைகளும் சர்ப்பங்களாயின. ஆயினும் ஆரோனுடைய கோல் அவர்கள் அனைவருடைய கோல்களையும் விழுங்கி போட்டது. முற்காலத்தில் எகிப்து உலக வல்லரசாக திகழ்ந்தது. எகிப்தின் மந்திரவாதிகள் சக்தி வாய்ந்தவர்களாக கருதப்பட்டு அதன் ராஜாக்களால் மிக மேன்மையாக கனம் பண்ணப்பட்டிருந்தனர். ஆனால் இஸ்ரவேலரின் நிமித்தம் தேவனால் எகிப்தில் பல அற்புதங்கள் நடப்பிக்கப்பட்ட போது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மந்திரவாதிகள் இது தேவனுடைய விரல் என்று கூறி இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை ஒத்துக்கொண்டனர். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அந்த மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. அந்நாட்களில் எகிப்து தேசத்தில் தேவன் செய்த கிரியைகளை குறித்து சங்கீதக்காரன், நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர், சங்கீதம் 89:10 என்று கூறுகிறான். தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தையும் வதைத்ததும் நீதானல்லவோ, ஏசாயா 51:9 என்று கூறுகிறான். இவ்வேத பகுதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ராகாப் என்பது எகிப்தையும், வலு சர்ப்பம் என்பது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பழைய பாம்பாகிய சாத்தானையும் குறிக்கின்றன. இதற்கு வெகு காலத்திற்கு முன்னதாகவே எகிப்து தேசத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக ஜீவித்து வந்த எபிரேய வாலிபனான யோசேப்பின் நாட்களிலும் கூட அவன் மூலமாக வெளிப்பட்ட தெய்வீக ஞானத்திற்கு முன்பாக எகிப்தின் சகல மந்திரவாதிகளும் வெட்கித் தலைகுனிய வேண்டியதாயிற்று. இஸ்ரவேலர் தங்களுடைய சத்துருக்களுக்கு கெடியும் பயங்கரமுமாயிருப்பார் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆகும். உபாகமம் 2:25, 11:25.
ஆபிரகாமின் சந்ததியராகிய இஸ்ரவேலருக்கு உரைக்கப்பட்ட அனைத்து வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவினால் புறஜாதியாராகிய நமக்கு சொந்தமாய் இருக்கின்றன. கலாத்தியர் 3:13-14. கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்காகவும் சிலுவையில் மரித்தாரே. அக்காலத்திலே கர்த்தர் நீண்ட பாம்பை, கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். ஏசாயா 27:1 என்று எழுதப்பட்டுள்ளவாறு கல்வாரி சிலுவையில் சாத்தானின் தலை அவரால் நசுக்கப்பட்டது. சிலுவையில் சகல துரைத்தனங்களின் மேலும் வெற்றி சிறந்த அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக இருக்கிறார். வெளிப்படுத்துதல் 5:5. பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்று ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த சிங்கத்தின் குட்டிகளாக பாலசிங்கங்களாக இருக்கிறோம். ஆகவே யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். ஆதியாகமம் 49:9. இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ உன் சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பாய். உபாகமம் 33:29 என்பவை நமக்குரிய வாக்குத்தத்தங்கள் ஆகும். இவ்வாறு நாம் சத்ருவாகிய சாத்தானுக்கு பயங்கரமானவர்களாயிருக்க அவர்கள் நமக்கு இரையாவார்கள். எண்ணாகமம் 14:9 என்றும் எழுதப்பட்டிருக்க இன்று தேவ பிள்ளைகள் சிலர் சத்ருவின் தாக்குதல்களுக்கு இரையாகி தவிப்பது வருந்தத்தக்க விஷயமாகும். குற்றுயிராக்கப்பட்டது ஏன்? கர்த்தராகிய இயேசு லூக்கா 10:30-35 வசனங்களில் கூறியுள்ள உவமை ஒன்றில் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு சென்ற ஒருவன் கள்ளர் கைகளில் அகப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டான் என நாம் வாசிக்கிறோம். அவன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு சென்றதே அவனுக்கு நேரிட்ட நாசத்திற்கு காரணமாகும். எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. மத்தேயு 5:35. எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம் ஆகும். யோசுவா 6:17-26. ஆதி மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த உலகம் சாபத்துக்குள்ளாயிற்று. ஆதியாகமம் 3:17, 5:29. ஆகவே நாம் கர்த்தருடைய ஆளுகையின் கீழிருந்து அவரால் வழி நடத்தப்படுவதை விட்டுவிட்டு நம் சுய விருப்பங்களை நிறைவேற்றும்படி உலகத்தின் பின்னே செல்வோமாயின் சத்ருவின் தாக்குதல்களுக்கு இரையாக நேரிடும் என்ற எச்சரிப்பையே இந்த உவமை நமக்கு அளிக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10:10 என்று நமது ஆண்டவர் கூறுகிறார். இங்கு அவர் சாத்தானை திருடன் என்று குறிப்பிடுகிறார். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடவாமல் வழிவிலகிச் செல்லும் போது சாத்தான் நம்முடைய ஆவியையோ ஆத்மாவையோ சரீரத்தையோ ஏதேனும் ஒரு விதத்தில் தாக்கி நம்மை சேதப்படுத்தும்படி நாமே அவனுக்கு நம்முடைய ஜீவியத்தில் வழி திறந்து கொடுத்து விடுகிறோம். ஆகையினாலேயே பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். எபேசியர் 4:27 என்று தேவ ஜனங்களாகிய நம்மை திருவசனம் எச்சரிக்கிறது. ஆயினும் மறுபக்கத்தில் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் அவரை உத்தமமாய் பின்பற்றிக் கொண்டிருக்கும் போதும் சாத்தான் உத்தமனாகிய யோபை சோதித்தது போல நம்மை சோதிக்கும்படி கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்பதுண்டு. கர்த்தர் நம்மை சுற்றிலும் நமக்குரியவைகளை சுற்றிலும் நாம் போட்டிருக்கிற பாதுகாப்பு வேலியை சிறிது காலத்திற்கு அகற்றி நம்மை தொடும்படி அவனுக்கு அனுமதி அளித்தால் ஒழிய அவனால் நம்மை தொட இயலாது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டுள்ளதன்றோ? அவ்விதம் கர்த்தரால் அனுமதிக்கப்படும் சோதனைகளில் கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இருப்பதால் அவற்றின் முடிவு நமக்கு மாபெரும் ஜெயமாகவும் சாத்தானுக்கோ படுதோல்வியாகவும் இருக்கும். சங்கீதம் 124. ஆனால் கள்ளரின் கைகளில் அகப்பட்டவனுடைய விஷயமோ இது நின்று முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாகும். அவன் தன்னை சுற்றிலும் கர்த்தரால் போடப்பட்டிருந்த வேலியை தானாகவே மனப்பூர்வமாக தாண்டிச் சென்று கள்ளரின் கைகளில் அகப்பட்டு பிரச்சனைக்குள்ளாகிறான். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடுப்பதினால் அவனுடைய தாக்குதலுக்குள்ளாக்கப்படுவதை குறித்து தேவ பிள்ளைகள் எவ்விதம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்பதை இக்கட்டுரையின் வாயிலாக நாம் தியானித்து எச்சரிப்படைவோமாக. நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் திருடன் என்று மாத்திரமல்ல, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்றும் கூட அழைக்கப்படுகிறான். குறிப்பாக தேவஜனங்களை அவர்களுடைய ஆவிக்குரிய மேன்மையில் இருந்து விடத் தள்ளுவதும் அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவதும் அவர்களை மோசம் போக்குவதும் அவர்களை விழுங்குவதுமே அவனுடைய பிரதானமான வேலைகளாகும்.
ஆதாமின் காலம் முதல் உலகத்தின் முடிவு வரை இவற்றிலேயே அவன் அல்லும் பகலும் முனைந்து நிற்கிறான். வெளிப்படுத்துதல் 12:4-10. நாம் அவனுக்கு சிறிதளவு இடமளித்தாலும் மேற்கூறப்பட்டுள்ள தன் செயல்களுள் எதையாகிலும் நம் ஜீவியத்தில் நம் குடும்பத்தில் செய்வதற்கு அவன் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுவான். இது நிமித்தமாகவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்றும், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்றும் திருவசனம் கூறுகிறது. தேவஜனங்கள் சாத்தானின் வல்லமைகளை தங்களுக்கு இரையாக்கிக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்க, இந்நாட்களில் அவர்களில் சிலர் தங்கள் ஆவியிலோ ஆத்துமாவிலோ சரீரத்திலோ தாங்களே சாத்தானின் தாக்குதலுக்கு இரையாகி தவிப்பது தேவ சித்தத்திற்கு முரண்பட்டதாகும். அவர்கள் அவனுக்கு இரையாகத்தக்கதாக தங்கள் ஜீவியத்தில் எவ்விதங்களில் அவனுக்கு இடமளிக்கின்றனர் என்பதை குறித்து பல வேத வசனங்களில் நாம் காண்கிறோம். நம்மை தாக்கும்படி வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசுக்கு நாம் இடங்கொடாதிருக்கும்படி அவற்றை நாம் ஆராய வேண்டியது அவசியமாகும். ஆகவே அவற்றுள் ஒன்றினை நாம் இவ்விதழில் காண்போம்.